நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க உங்களோட முடிவிலிருந்து பின்வாங்கலன்னு சொன்ன உடனே கடைசி முயற்சியா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவங்க உயிர் தான் கண்ணு முன்னாடி வந்திருக்கு. மாமா, நீங்க வீட்டுக்கு போய் ஜெயாக்காவையும் குழந்தையும் கூட்டிட்டு வாங்க. அவ அடம் பிடிச்சா நல்லா இருக்கா? இது அடம் பிடிக்கிறது இல்ல, உங்களுடைய வாழ்க்கை. உடம்பு நமக்கு சொந்தமா இருந்தா கூட பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாமே அதுக்கான வாரிசுகள். அப்படி இருக்கும்போது உங்க உடம்புல இருந்து ஒரு பாகத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது வாரிசா இருக்கிறவங்க அதுக்கு அனுமதிக்கணும். கூட பிறந்த தங்கச்சி மேல கொஞ்சமாவது பாசம் காட்டியிருந்தானா? உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தானா? ஜெயா இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாளா? இனியும் நீங்களும் அவங்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணாலும் கடைசியில படுத்த படுக்கையா இருக்கும்போது தாங்கி பிடிக்கிறதுக்கு சொந்த குடும்பம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு என் அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்டேன். பொண்டாட்டி குழந்தைங்க அவங்கள கைவிட்டுட்டு மற்றவங்களுக்காக நீங்க வாழாதீங்க. என்னையும் பாலாவையும் நீங்க மறந்துடுங்க. மத்தவங்களுக்காக வாழணும்னு ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு மனுஷன்ற முறையில மனசார என்ன யோசிக்கிறோமோ அதான் செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க மத்தவங்கன்னு சொல்லும் போது ஜெயாக்காவும் பொண்ணும் தான் உங்களுக்கு முதல்ல வரணும். அவங்க எப்படி மத்தவங்களா எனக்கு இருக்க முடியும்? அவங்க என்னோட பாதியாச்சே. அதை நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சதுனாலதான் இப்ப நீங்க ஒரு குற்றவாளியா நிக்கிறீங்க. குடும்பத்தை விட மற்றவங்களுக்கு தான் புருஷன் முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படின்னு ஜெயாவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த நினைப்ப நீங்க தான் மாத்தணும். அப்படி நினைச்சது அவளோட தப்பு. அதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுதான் நீங்க பண்ண தப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஜெயாக்காவோட சந்தோஷமா வாழுங்க. நான் போக மாட்டேன். என்ன சாக்கா வச்சு 2 வருஷம் நீங்க 2 பேரும் தனியா இருந்திருக்கீங்க. மறுபடியும் என்னால நீங்க பிரியவே கூடாதா? ஸ்ரீகுட்டிக்கு தான் அதுக்கான நஷ்டம் வரும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் போய் என் பொண்ணை கூட்டிட்டு வருவேன். பொண்ணை மட்டும் இல்ல, ஜெயாவையும் கூட்டிட்டு வரணும். நான் கூப்பிட மாட்டேன். கூப்பிடணும். சொல்ல போனா ஜெயா தெரியாம உங்க வீட்டை விட்டு போகல. எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து போயிருக்காங்க. அந்த முடிவை மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து திடமா மாத்துறதுக்கு முன்னாடி நீங்க போய் அவங்கள திரும்ப கூட்டிட்டு வரணும். இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. வேணும் கட்டாயப்படுத்துவேன். அது மட்டும் இல்ல, தேவைப்பட்டா நானும் பாலாவும் ஜெயாவை பார்க்க வரோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கறோம். என்னென்ன? எனக்காக உங்க உடம்புல ஒரு கீரல் கூட விழாது அப்படின்னு. இது நாங்க எடுத்த முடிவு மாமா. நீங்க அங்க போகலன்னா நாங்க போவோம். திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, உங்க கூட இருக்கிற சண்டையை மறந்துட்டு வாழ்றேன் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுக்கற வரைக்கும் நாங்க அங்க இருந்து வரமாட்டோம். நாங்க போகாம இருக்கணும்னா நீங்க அங்க போகணும். பாலாவும் வேணுகோபாலும் இனி உங்க பக்கமே வரமாட்டாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்களோட சந்தோஷம் இல்லாம பண்ணிட்டு என் வாழ்க்கைய வாழ அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். ஆனா இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன். உங்க மனசு எவ்வளவு நல்லதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. உங்களோட இந்த தானத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். வேணும்
மனோஜ். வேணு, வேண்டாம். இப்போதான் எனக்கு கால் பண்ணி சொல்வீங்களா? நீ வருத்தப்படுவேன் தான்ப்பா நான் உனக்கு சொல்லல. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஜெயா இங்கதான் இருக்கா. அவங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேணுகோபாலுக்கு மனோஜ் கிட்னி குடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்கு இடையில சில பிரச்சனைகள் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். ஜெயா இப்போ மறுபடியும் மனோஜோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. வாழாம மாமா மாதிரி ஒரு நல்ல ஆளு புருஷனா கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க முதல்ல ஜெயாக்காவை அவங்க வீட்டுக்கு அனுப்புற வழியை பாருங்க. நீங்க முதல்ல அவங்க கிட்ட போனை கொடுங்க. அவ தூங்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு நீ எதுவும் சொல்ல வேணாம். அவ ஏற்கனவே ரொம்ப வருத்தமா இருக்கா. ஸ்ரீகுட்டி இங்கதான் இருக்கா. அந்த வீட்டுக்கு அக்கா வரத்துக்கு நீங்களும் அப்பாவும் ஒத்துக்காதீங்க. நீங்க நாளைக்கே அவங்கள அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரணும். ஹலோ, இதோ அப்பா வந்திருக்காரு. அவர்கிட்ட போனை கொடுக்கறேன். என்னங்க, ஹரி லைன்ல இருக்கான். நீ ஏன் அவன்கிட்ட பேசுங்க பேசுங்க, அவங்கிட்ட பேசுங்க. ஹலோ, அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட சொல்ல வேணான்னு அம்மா தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டாப்பா. அதனால தான் சொல்லல. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அக்காவை மாமா கூட அனுப்புற வழியை பாருங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கணும். நான் முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணா மட்டும் பத்தாது, அதை நடத்தணும். மத்தவங்களுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அக்காவை அங்க விட்டுட்டு வாங்க. அவ ரொம்பவே டயர்டா இருக்கா. ஒரு 2 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம். நீ முதல்ல போனை வை. வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க போல. அவங்களுக்குள்ள உறவு கட்டாவதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணுங்க. அதை நினைச்சு நீ அங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். இங்க இருக்கிற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட நான் கொடுக்காதன்னு சொன்னேன்ல. உங்க தங்கச்சியால உங்க அக்காவோட வாழ்க்கை நாசமா போக போகுதுல்ல. நீங்க இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? மனோஜ் அண்ணா வேணுகோபாலுக்கு கிட்னி கொடுக்கறாருன்னு நான் கேள்விப்பட்ட உடனே இந்த மாதிரி தான் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். யாரு செஞ்ச புண்ணியமோ என்னமோ ஒரு கெட்டது நடக்காம போச்சு, நல்லது நடந்திருக்கு. இப்படி பேசும்போது அது உனக்கு சந்தோஷமா இருந்தா நீ அப்படியே பேசிக்கோ. உன்னோட வீட்ல நீ ஒரே பொண்ணு. அண்ணன் தம்பிங்க இல்லாத வீட்ல நீ அங்க பிறந்ததுனால நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் தப்பாதான் புரிஞ்சுப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த தங்கச்சி பாசம் அது இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தானே இருக்கு. இத பத்தி அஜய்க்கு தெரிஞ்ச மாதிரி அவன் காட்டிக்க கூட இல்ல. மாமா என்னடானா இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு எதையும் கண்டுக்காம போயிட்டே இருக்காரு. அத்தை என்னடானா வரப்ப போறப்பெல்லாம் யாரு கையில 500 ரூபாய் செலவுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் பாசமா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல நீங்க இப்ப சொன்ன அந்த ஆத்மார்த்தமான உறவை நான் பார்த்ததே இல்ல. அவங்க யாருக்கும் இல்லாத அந்த கருணையையும் அக்கறையும் அவங்க விஷயத்துல நீங்க எதுக்கு காட்டுறீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களால அதை கேட்க முடிஞ்சா கேளுங்க.
இதுக்கப்புறம் உங்க வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடவே வேண்டாம். அதுதான் நமக்கு நல்லது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க காட்டிக்காதீங்க. நாம நம்ம குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிட்டாலே போதும். இந்த காலத்துல அதுதான் புத்திசாலித்தனமான விஷயம். ஜெயா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காளே, அவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? வேணுகோபனுக்கு மனோஜ் கிட்னி கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டதுனாலதான் அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னு யாருமே நினைக்கல. ஆனா பாலாக்கும் அவருக்கும் இடையில ஏதோ தகாத உறவு இருக்குன்னு மத்தவங்களாம் பேசுறாங்க. பாலா என்ன சொல்றா? அவ இப்ப பெரிய ஷாக்ல இருக்கா. பாலாவை வச்சு கூட பிறந்த அக்காவும் மாமாவும் சண்டை போட்டுக்கிட்டு அக்கா தற்கொலைக்கு முயற்சி பண்ணான்னு தெரிய வந்தா யாரால தாங்கிக்க முடியும்? ஆர்கே தான் வந்திருப்பாரு. நாங்க 2 பேரும் பாலா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி, நானும் அங்க வரேன். இப்ப நீ ஒன்னும் வர வேண்டாம். நாங்க அங்க போய் என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு வரோம். வந்து சொல்றேன். ஹாய் சுரேஷ். ஹாய், உட்காருங்க. இங்க உன் அத்தையும் மாமாவும் இருக்காங்கன்றத அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோப்பா. நான் ஒன்றும் வேணும்னு வராம இல்லை, என்னுடைய வேலைகளுக்கு நான் மட்டும்தானே போய் ஆகணும். இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு நேரமே இல்லை. இவ டார்ச்சர் பண்றாளே, அதனால தான் இந்த பக்கம் வந்துட்டு போலான்னு வந்தேன். பாலா மேல இவ எப்பவுமே ஒரு பாசம் வச்சிருப்பா. அது எனக்கு தெரிஞ்சதுனால தானே நான் நோ சொல்லாம இருக்கேன். ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நிரந்தரமா ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு வேணுகோபால் சாகணும். அப்படி நடந்தா மட்டும்தான் பாலாக்கு கஷ்டம் இருக்காது. ஒரு ஆள் இறந்து போகணும்னு சொல்லல, அவர் வாழணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். வேணுகோபால் கிட்னியை மாத்தி வச்சா அவர் உயிர் வாழ்வார்னு சொல்றாங்கல்ல. அதுக்காக முயற்சி பண்ணும்போது தானே 7 லட்ச ரூபாய் காணாம போயிருக்கு. ஒரு கிட்னி டோனரை கண்டுபிடிச்சு ஆபரேஷன் பண்ணி அவரை சாதாரண வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும்ல. அதை விட நல்லது அந்த ஆள் இறந்து போயிடணும், அப்படித்தானே? வேணும்னே 2-3 டயாலிசிஸ் பண்ணாம விட்டுட்டா 15 நாள் கழிச்சு வேணுவோட இறுதிச் சடங்கை தான் பண்ண முடியும். அதைத்தானே நீங்களாம் ஆசைப்படுறீங்க. வேணுகோபன் உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமா? இப்படி நோயாளியா இருக்க புருஷனை அவ வாழ்க்கை முழுக்க பாத்துக்கிறதுக்கு பதிலா அவன் சாகிறது தான் மேலும். வேணு இறந்து போயிட்டா பாலா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? பாலா இந்த வீட்டுக்கு மருமகளா வரலையன்ற குற்ற உணர்வு அம்மாவுக்கு இருக்கு. அதுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு அம்மா கண்டுபிடிச்ச வழிதான் பாலா வெங்க கூட்டிட்டு வர்றது. அதுக்கு தடையா இருக்க வேணுகோபால் மேலதான் அம்மா இப்பவும் கோபமா இருக்காங்க. அவ நம்ம முகத்தை பார்த்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு தானே போயிருக்கா. சூரஜனவை பத்தின நினைவுகள் அவ மனசுல துளி கூட இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டால. வேணுகோபாலோட டார்ச்சர் தாங்காம அவனை கொன்னுட்டு அவன் கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு நினைச்சவதானே பாலா. இப்ப அவளே அவளோட புருஷனுக்காக போராடிட்டு இருக்கா. முடிவுன்றது அவ்வளவுதான், அது எப்ப வேணாலும் மாறலாம். அது உங்க பிரச்சனை மட்டும் இல்லம்மா. ஆர்கே சொன்ன மாதிரி பாலாவோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரணும். நாம முதல்ல அதை கிளியர் பண்ணணும். பாலாவோட பிரச்சனையை விட இப்ப என்ன முக்கியம்னா அவங்க அக்காக்கும் மாமாக்கும் நடக்கிற சண்டை. வேணுகோபால் ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சிட்டாருன்னா மனோஜுக்கும் ஜெயாவுக்கும் இடையில இருக்க பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நாம அவங்களோட வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்த பிறகுதானே தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. நாம போய் அவங்கள பார்த்து பேசினா என்ன? ஒரே நேரத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடாது. அது தேவையில்லாத முயற்சி. இந்த நேரத்துல பாலாவுக்கும் வேணுகோபாலுக்கும் மனசளவுலையும் பணத்தாலையும் உதவி பண்ணணும்.
நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டோனரை கண்டுபிடிச்சு ஆபரேஷனுக்கான பணத்தை ரெடி பண்ணி கொடுப்போமே. ஒரு லோன் பாஸ் ஆக ரெடியா இருக்கு. அது மட்டும் கிடைச்சிட்டா நான் பாலாவுக்கு உதவி பண்றதா அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளப் இருக்கு. போன வருஷம் காலேஜில் இருக்க கேன்சர் பேஷண்ட் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் கொடுத்தோம். இப்போ நடக்க போகிற மீட்டிங்கில் வேணுகோபாலோட பேரை நான் சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 10லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதை வச்சு வேணுவோட ஆப்ரேஷனை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பாலாவோட லைஃபும் சேஞ்ச் ஆகிடும் சூரஜ். பாலா சந்தோஷமா வாழணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. அது செய்யறதுக்காக என் சைட்ல இருந்து என்ன செய்யறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அவரோட ஆயுளை நீடிக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருந்தாருன்னா மற்ற எல்லாத்தையும் நாம் ஒன்று சேர்ந்து பார்த்துக்கலாம். எங்க போறீங்க? நான் உன்னோட வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? மனோஜ் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா என்னோட மனசு என்ன ரொம்பவே உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்மளோட பிரச்சனைகளுக்காக அங்க அவர் எல்லாரையும் எதிர்த்து பேசியிருக்காரு இல்லையா? அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அதுவும் நம்மளால அவரு ஒரு குற்றவாளி மாதிரி கூண்டுல நிற்கும் போது ஒரு உதவியா நாம அவர் கூட நிக்கணும் இல்லையா? அதுக்காக நீங்க வீட்டுக்கு போகணுமா? மனோஜ் அங்கதான் போயிருப்பாருன்னு நான் உறுதியா நம்புறேன். சொல்லப்போனா அவர் என்னதான் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் ஜெயா கூட போயிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. நான் போய் பேசுறேன். அவங்க வாழ்க்கைக்குள்ள இனி எக்காரணத்தை கொண்டும் நாம வரமாட்டோம்னு சொல்லிடுறேன். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். இல்ல வேண்டாமா. சொல்லப்போனா உன்னை பார்க்கும்போது உன் அக்கா ஜெயாவுக்கு கோவம் தான் அதிகமாகும். ஆனா என்ன பார்த்தா ஒரு நோயாளிங்கிற பரிதாபம் தான் ஏற்படும். மனோஜ் மாமா போய் கூப்பிட்டாருன்னா ஜெயக்கா கண்டிப்பா வருவாங்க. அக்காக்கு இருந்த கோவத்துல தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு கண்டிப்பா இருக்கும். செத்து போனோன்னு முடிவெடுத்தவங்களோட மனசு சில சமயம் கல்லு மாதிரி உறுதியா இருக்கும். அது கரையிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? அவளை நினைச்சாவது நீங்க உங்க கோபதாபத்தையெல்லாம் விட்டுட்டு சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லுவேன். மனோஜோட மனசை மாத்தி அவரை அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சது நாம தான் அப்படின்னு ஜெயாக்கு கண்டிப்பா தோணி இருக்கும். அந்த எண்ணத்தை நம்ம மாத்தணும். நாம தான் தப்பு பண்ணிருக்கோம்னு அவங்க சொன்னா மன்னிப்பு கேட்க கூட தயாராதான் நான் அங்க போறேன். இதுக்கப்புறம் நம்மளால மத்த யாரும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. எங்கடி போற? அப்பா. யார் அப்பா? மரியாதையா உள்ள போ. உள்ள போ. அம்மா, அப்பா. என் கூட வான்னு சொல்றேனா இல்லையா? ஜெயா, பொண்ணு கை விடு. இப்படி பண்ணா கை வலிக்கும். இவளோட கை வலிக்குன்னு வருத்தப்படுறீங்கல்ல? ஆனா இத்தனை வருஷமா கூட இருந்த பொண்டாட்டியோட வலியும் வேதனையும் உங்களுக்கு பெருசா தெரியல. நான் தான் உன்னை வருத்தப்பட வச்சேனா என்ன? வருத்தப்படுற மாதிரி விஷயத்த நீ தானே உருவாக்குன. பெத்த அம்மா கிட்டயோ கூட பிறந்தவங்க கிட்டயோ ஒரு எல்லைக்கு மேல பாசத்தை எப்பயுமே காட்டவே கூடாது. என்னால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது பாலாவுக்கு அவ குடும்பத்துக்கு உதவி பண்ண போயிருக்கீங்க. இருக்கிற எல்லாத்தையும் மத்தவங்களுக்காக கொடுக்குற நீங்க இதுக்கப்புறம் நீங்க எதுக்காக எங்களுக்காக வாடுறேன்னு சொல்றீங்க? நான் மத்தவங்க கிட்ட பாசத்தையும் அன்பும் காட்டக்கூடாதுன்னு நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒப்பந்தம் போட்டிருக்கணும்.
500 ரூபாய்க்கு மேல உதவியா யாருக்கும் பண்ணக்கூடாது. சக மனுஷங்க மேல கருணை காட்டக்கூடாது. பொண்டாட்டி பசங்க குடும்பத்தை தவிர நான் வேற எதுலயும் கவனம் காட்டக்கூடாது. இந்த மாதிரி டிமாண்ட் ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. எனக்கு இதுக்கப்புறம் எந்த டிமாண்டும் இல்ல. உங்க இஷ்டப்படி நீங்க வாழ்ந்துட்டு போலாம். என்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டு போயிடுங்க. நீ வா என் கூட. ஜெயா, நீ ஏன் ஜெயா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் பண்றது மட்டும்தான் உங்க எல்லாருக்குமே தப்பா தெரியுதா? மத்தவங்கள என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு பாக்குறதுக்கு கண்ணு இல்ல. நீ எதுக்கு மனோஜ் வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் அந்த உறவு எனக்கு தேவையே இல்ல. எனக்கு வெறுத்து போச்சு. வா என் கூட. வா அம்மா. மனோஜ் உள்ள வாங்க. அவ சொன்னதை கேட்டீங்கல்ல? உறவு நீடிக்க அவளுக்கு இஷ்டம் இல்லையா? அவ தேவையில்லாம சொல்லிட்டு இருப்பா. அவ இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் என்னத்த பண்ண? நான் என் பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ ஏதாவது கெடுதல் நினைச்சிருப்பேனா? திருட்டு கேஸ், ஆள் கடத்தல் ஏதாவது நான் பண்ணிருக்கேன்னா என்ன? உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அவளோட கோவத்தையும் அகம்பாவத்தையும் பொறுத்துட்டு நான் தான் இப்பவும் காம்ப்ரமைஸா போவேன். என் குடும்பம் உடஞ்சு போக கூடாதுன்னு தான் நான் இப்பவும் விட்டு கொடுத்து போவேன். உங்களை பத்தி தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். மனோஜ், நீங்க உள்ள வாங்க. நம்ம உட்காந்து இதை பத்தி பொறுமையா பேசலாம். நடந்த எல்லா சண்டையும் கோவத்தையும் மறந்துட்டு ஜெயா பொண்ணை கூட்டிட்டு என் கூட திரும்ப வருவான்னு நீங்க வாக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் உள்ளே வருவேன். உங்களால முடியுமா? நீங்க ஒன்னாதானே சேர்ந்து வாழ்ந்தாகணும். நீங்க வாங்க மனோஜ், நம்ம இதை பத்தி பேசிக்கலாம். ஜெயா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்னதான் காரணம்? அதை நீங்களே சொல்லுங்களேன். அவளோட உயிரை மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா என் வாழ்நாள் முழுக்க அதே தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அப்படின்னா அவ எதிர்பார்க்கறது இதுதான். சாகிறது மூலமா அவ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறா. எனக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கு நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? பாலாக்கும் அவளோட குடும்பத்துக்கும் உதவி பண்றதுதான் தப்புனா நான் செய்யறதே மிகப்பெரிய பாவம்னு நீங்க 2 பேரும் நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க. நான் ஜெயாவோட காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா. கோவத்தையும் சண்டையும் மறந்துட்டு நீங்க 2 பேரும் 5 நிமிஷம் மனசு விட்டு பேசினீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.